என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகள் மத்தியில் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 27 நாள் கடந்துட்டு இருக்கு. இந்த வேளையில் அமெரிக்கா ஈரானை அழிப்பதற்கு தரைவழி தாக்குதலுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் எந்த பாகிஸ்தானை ஈரான் ஓரளவு நம்பிருந்துச்சோ அந்த பாகிஸ்தான் இன்னைக்கு ஈரானுடைய முதுகிலேயே குத்தி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பு என்பது இந்த ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் அமைப்புகளே நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கி தான் இந்த போருடைய சூழல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போ. என் அன்பார்ந்த உறவுகளே, சமீபமாக ஈரானுடைய ஆயுதப்படை காத்தபுல் அன்பியாவுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபகர் ஒரு அவசர செய்தி வெளியிட்டிருக்கிறார். என்னென்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேல் பேஸ் நிலையங்களை சுற்றி இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் இல்லாமல் உடனடியாக இந்த இடத்திலிருந்து வெளியேறிடுங்க. ஏனென்றால் இவர்கள் இந்த துருப்புகளையும் இராணுவ தளவாடங்களையும் வேண்டுமென்றே வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல இருந்து இங்கே வெளியேறிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அவசர செய்தி அன்னைக்கு இப்ராஹிம் ஜுல்ஃபகர் வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த போருக்கு ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் பேர் வச்சிருக்கு. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற அந்த பேர் எதற்காக வந்தது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கணும். முதலாவதாக ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படின்னா வாக்குறுதி செலுத்தப்பட்ட சத்தியமிடப்பட்ட இந்த போராக இந்த ஆப்ரேஷன் காணப்படுது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். நாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, அந்த இறைவன்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக தங்களது உயிரையும் தியாகம் செய்வோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் ட்ரூ ப்ராமிஸ், அதாவது சத்தியமான வாக்குறுதி அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு திட்டம் இருந்திருக்கு, ஒரு பெரிய தூண்டுகோல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 1998 மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சந்திப்பு நடக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஷேக் அகமது யாசினுக்கும் அதே போல் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கும் 2 நபர்களுக்கும் ரூஹுல்லா கொமேனிக்கும் 2 பேருக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுது. இந்த சந்திப்பின் பொழுது ஷேக் அகமது யாசின் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருப்பார். ஒரு பெரிய இறைஞானம் கொண்டவர், இறைச்சிந்தனை கொண்டவர். அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக பலஸ்தீன் மக்கள் இருந்தாங்க. ஹமாஸை வழிநடத்தி கொண்டு சென்றார். இன்னைக்கு இஸ்ரேல் கதிகலங்குதுன்னு அதற்கு துவக்க புள்ளியாக ஷேக் அகமது யாசின் இருந்தார். 2004 நினைக்கிறேன், ஃபஜர் தொழுக போகும்போது இஸ்ரேல் அவர் மேலே பெரிய தாக்குதல் நடத்தி அவர் கொண்டுருச்சு. இன்னாலில்லாஹி அவரே இப்படி கொமைனி வரக்கூடிய சமயத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷன், நீண்ட நெடிய டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் பிரதானமாக பலஸ்தீனுடைய துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, இஸ்ரேல் எப்படி நிலங்களை பிடுங்கிட்டு இருக்கு, மக்களுடைய சொத்துக்கள் எப்படி சூறையாடுது, குழந்தைகள் எப்படி கொள்ளுதுன்னு சொல்லிட்டு அந்த கொடூரமான சம்பவங்களை ஷேக் அகமது யாசின் ஒன்றன் பின் ஒன்றாக ஈரானுடைய தலைவர் கொமேனிக்கு முழுமையாகவே சொல்லி முடிக்கிறாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்ட கொமேனி அவர்கள் அந்த இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுதான் ட்ரூ ப்ராமிஸ். நிச்சயமாக இந்த சொன்ன விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான எதிர்வினையை எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் நடத்தவும் சொல்லக்கூடிய ஒரு ட்ரூ ப்ராமிஸ், சத்தியமான ஒரு வாக்குறுதி அன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த சத்தியமான வாக்குறுதி தான் இன்னைக்கு களத்தில் செயல்பட்டு இருக்கு. பலஸ்தீனோடு மக்களோடு இணங்கி பலஸ்தீன் மக்களுக்காக நின்று இன்னைக்கு ஈரானும் பாடுபடுது, அதற்கான உதவிகளும் செய்யுது. அப்போ ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற இந்த தாக்குதல் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு பலஸ்தீனுக்காகவும் ஈரானுக்காகவும் மத்திய கிழக்குடைய விடுதலைக்காகவும் தான் இன்னைக்கு ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போரில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இதன் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. இது ட்ரம்ப் மூலம் கிடையாது. ட்ரம்ப் என்ன நினைச்சாரு, ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தி கொமேனியுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு ரேசா பகலியுடைய ஆட்சியை கொண்டு வரலாம். அப்படி இல்லையாட்டி நானே சுப்ரீம் தலைவராக மாறிடுறேன், அந்த மக்களை நான் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயங்களை கிறுக்குத்தனமாக பரப்பிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் போராளிகள் ஒவ்வொரு இடங்களாக நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு இன்னும் கூடுதலாக சென்றுச்சு அப்படின்னா பல நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, குவைத், பஹ்ரைன், UAE இது போன்ற நாடுகளில் இருக்குல்ல, இந்த இடங்கள்லாம் ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள்ளே போனாங்கன்னா இந்த இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்க பேஸ் நிலையங்களை இன்றைக்கும் வச்சு எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினீங்கன்னா நிச்சயமாக அந்த பேஸ் நிலையங்கள் மேலே மட்டும் தாக்குதல் நடத்த மாட்டோம், அந்த பேஸ் நிலையங்களை இயக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அந்த நாட்டு மக்கள் எங்களை விரும்புகிறார்கள், அதனால் அந்த அமெரிக்க சார்புடைய தலைவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு நாங்கள் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்களை பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு செயல்பாட்டில் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா குவைத்து மேலே ஒரு பெரிய தாக்குதல்
கொடுத்துட்டு குவைத்துக்குள்ளே எப்போ வேணாலும் ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளிகள் எப்போ வேணாலும் உள்ளே போகலாம். அதாவது நான் சொல்வது எந்த அமைப்பு வேணாலும், நான் சொன்ன மாதிரி பாப்புலர் மொபிலைசேஷன் போகலாம், இல்லை ஹிஸ்புல்லா போவதற்கான வாய்ப்புகள் குறைவு, பாப்புலர் மொபிலைசேஷன் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்போ குவைத் ஒரு பக்கம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் பஹ்ரைன், கிட்டத்தட்ட பஹ்ரைனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி நடந்துட்டு இருக்கு. பஹ்ரைனுக்குள்ள எப்போ வேணாலும் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படலாம். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது ஈரானுடைய கரங்கள் அகன்றுட்டு இருக்கு. ஈரான் நலன் சார்ந்த விரும்பிகள் அங்கே இருக்கிறனால ஈரான் வந்து அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து மத்திய கிழக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அமெரிக்க ஏகாதிபத்தியம் இங்கேருந்து விடுதலை ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து அணுகிறாங்க. அதே போல் யுஏஇ, ஜோர்டான், இது போல் சிரியா, இந்த நான் சொன்ன ஜோர்டான், குவைத்து, பஹ்ரைனு, சிரியா, இது போன்ற எல்லா இடங்கள்லையும் பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் உள்ளே போய் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சவுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக சவுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமன் ஹவுதிகள் அன்சார் உள்ளாக்கள் இந்த போருக்குள்ள நுழையில. ஆனால் ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஈரான் ஒத்துக்குச்சுன்னா இந்த போரோடு இணைந்து பாபல் பத்தம் நீரிணையை முடக்கி ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து நாங்கள் காட்டுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹவுதிகளுக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஹவுதிகள் சவுதிக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹிஜாஸ் பகுதியை பிடிக்கக்கூடிய அல்லது அங்கே சண்டை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் மக்கா மதீனா வரைக்கும் போய் கூட இந்த சவுதி ஏகாதிபத்தியத்தை வந்து சவுதியுடைய அமெரிக்க அடிமைத்தனத்தை வந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில செய்திகள் வருது. ஸோ அந்தளவு இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அரசு விரும்புகிறாங்களோ, இந்த அமெரிக்கா சார்புடைய நிலையில் இருக்கக்கூடிய அரசு விரும்பாமல் நல்ல அரசு விரும்புகிறாங்களோ அந்த நல்லாட்சியை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை கூட ஈரான் இந்த போரின் வழியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேலை இந்த குவைத்து, பஹ்ரைனு, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா போன்ற ஜோர்டான் போன்ற பகுதிகளில் இந்த மாற்றத்திற்கான நிகழ்வை நோக்கி இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்கள் உள்ளே போச்சு அப்படின்னா இன்னும் கூடுதலாக இந்த அடிமை அரபு கோமானுகள் எல்லாமே அமெரிக்கா மேற்குலகத்துடைய உதவிகளை அதிகமாக நாடுனாங்கன்னா இந்த போர் இன்னும் உக்கிரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஹர்மூஸ் நீரிணை இருக்குல்ல, அது முடக்கப்பட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, பெரிய பொருளாதார அடி ஏற்பட்டு இருக்கு. இருந்த பொழுதும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெளிவாக சொல்கிறார், அது எங்களது நட்பு நாடுகளுக்கு நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி வர்றோம்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மற்றும் வந்து சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து அனுமதி கிடைச்சிச்சு. ஆனால் அதில் இந்த பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து ஒரு முதுகுல குத்தக்கூடிய வேலையை பார்த்துருக்கு. என்னன்னா பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷெரீஃபுடைய ஆட்சி முழுக்க அமெரிக்க சார்புடைய ஆட்சி. எப்படி வந்து இம்ரான்கான் வந்து எப்படி நல்லாட்சியை கொடுத்தாரோ, எப்படி குறிப்பாக சீனாவுடைய ஆதரவு, ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்று அமெரிக்காவை எதிர்த்தாரோ, அதற்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட சிறைக்கு போயிட்டாரோ, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு கேடுகட்ட நிலையில் தான் இன்றைக்கி ஷெரீஃபுடைய ஆட்சி இருக்குது. ஷெரீஃபுடைய ஆட்சியில் தீவிரவாதம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு இன்றைக்கி பாகிஸ்தானில். பஹல்காம் தாக்குதல் கூட கிட்டத்தட்ட ஷெரீஃபுடைய கையாளாக தனம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட நிலையில் ஓரளவு ஈரான் பாகிஸ்தானை நம்புச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுவதற்காக ஒரு 4 கப்பல்களில் பாகிஸ்தான் கொடியை வேண்டுமென்றே ஏற்றி அமெரிக்காவிற்கு ஹர்மூஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெயை கடத்தி கொண்டு போயிருக்கு. இதை கேள்விப்பட்ட இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. நாங்கள் நம்பணும், நட்பு நாடாக பார்த்து உங்களுக்கான உதவிகளை செஞ்சோம், ஆனால் நீ ஏன் முதுகிலே குத்துறேன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்பு நாடாக தான் பார்க்குறாங்க. எப்படி இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் கதர்னாலும் சரி, மோடி வந்து இஸ்ரேல் வந்து ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் ஏ மதர்லேண்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி ட்ரம்ப் வந்து மோடி எனது பங்காளி, என்னை போலவே சிந்திக்கிறான்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே மோடியை தூக்கி உள்ளே போட்டாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இந்திய மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறாங்க, பாசமிக்க மக்களாக இருக்கிறாங்க, அவர்கள் அமைதி விரும்புகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இன்றைக்கி ஹர்மூஸ் நீரிணை வழியாக கச்சா பொருட்கள் இந்தியாவை நோக்கி வந்திருக்கு. ஸோ இதற்கு இன்னும் சில எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஈரானுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா 84வது அலை வேவ் வந்து 84வது வேவ், ஒவ்வொரு வேவுக்கும் பல மிசைல்கள் ஏவப்படுது. ஸோ இந்த 84வது வேவ் மிசைல் ஏவக்கூடிய சமயத்தில் இந்த மிசைல்களில் நட்பு நாடுகளுக்கு நன்றி சொல்லி சில பேர்களை எழுதியிருக்கு ஈரான். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வருது, சீனா வருது, அதே போல் இந்தியா வருது, அதே போல் பார்த்தீங்கன்னா சீனா போன்ற நாடுகள் வருது. இந்தியாவுடைய பேர் அதில் எழுதப்பட்டிருக்கு இந்தியானே. அப்போ மிசைலில் இந்தியா பீப்புளுக்கு நன்றின்னு எழுதக்கூடிய அளவுக்கு இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நன்றி உள்ள மக்களாக இருந்திருக்காங்க. அவர்கள் ஈரானை மதிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்தியாவில் பல முஸ்லீம்கள் தங்களது பொருளாதாரத்தை அதிக அளவில் வந்து இன்றைக்கி வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பசிக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கே அனுப்பியிருக்காங்க. தங்க நகைகளை விற்றுருக்காங்க, சில்வர் பாத்திரங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அண்டா குண்டா ஜாமானத்தை விற்று ஈரானுடைய மக்களுக்கு இன்றைக்கி வந்து இப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்திய மக்கள் வந்து பாசத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி இந்த கிரவுண்ட் இன்வென்ஷன் இருக்குல்ல, இது வந்து இன்றைக்கி அமெரிக்கா எந்தெந்த இடங்கள் லொக்கேஷனை வந்து தேர்வு செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் வழியாக உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, மற்றொன்று ஈராக் வழியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஈராக்குடைய அரசு வந்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருச்சு. உள்ளே வந்தாங்களா யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்க சில துருப்புகள் யாராக இருந்தாலும் நீங்கள் பெரிய அளவில் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முழு அதிகாரத்தை கொடுத்துருச்சு. அதனால இவங்க ஈராக்குள்ளே இறங்கினாங்கன்னா பிஎம்யூவை மீட் பண்ணி அடி வாங்காமல் இவங்க போக மாட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. ஆனால் பாகிஸ்தான் மேலே தான் இன்றைக்கி சந்தேகம் வந்திருக்கு. பாகிஸ்தான் ஓரளவு ஈரான் நம்பி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, நான் சொல்லுவேன், அமெரிக்காவுக்கே தான் கொடியை வச்சு கச்சா பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுட்ருக்கு. அப்போ பாகிஸ்தானில் கூடிய பலுஜிஸ்தான் வழியாக தரைமார்க்கமாக இவங்க க்ரோன் இன்வென்ஷன் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிலை உருவாயிரும். பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலே அந்த போர் போயிடும் அப்படிங்கிற நிலை உருவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 இடங்களை வந்து லொக்கேஷனை வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா தேர்வு செய்து கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான துருப்புகளை இதற்காக தரைவழி தாக்குதலுக்காக இன்னைக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் ஈரான் பலாயிரக்கணக்கான துருப்புக்களை இன்னைக்கு தயாரான சூழலில் வச்சிருக்கு. குறிப்பாக அமெரிக்கா டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்க் என்று சொல்லக்கூடிய தீவு, ஹர்மூஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 தீவு, இந்த தீவுகள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு சொல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. ஆனால் ஈரான் இருக்கக்கூடிய மக்களே போராளிகளாக மாறி இன்னைக்கு ஹர்மூஸ் தீவில் ரெடியாக இருக்கிறாங்க, வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்காங்க. எப்போ வேணாலும் வந்தாலும் உன் மேலே தாக்குதல் நடத்துவேன். ஏன்னா ஹர்மூஸ் தீவு என்பது ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கேன், ஈரானில் கிடைக்கக்கூடிய அனைத்து கச்சா பொருட்கள் எல்லாத்தையும் சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றுவதற்கான ஒரு முக்கியமான முனையாக வந்து இந்த ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய தீவு இருக்குது. ஸோ இந்த அளவு வந்து இன்னைக்கு சூழல் என்பது போயிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பலஸ்தீனில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, இந்த யூதர்கள் எந்த அளவு நன்றி கெட்டவர்கள்னு பாருங்க. அங்கே ஒரு கர்ப்பிணி தாய் ஒரு ஆம்புலன்ஸில் ஏறி கிளம்ப தயாராக இருக்காங்க. வெஸ்ட் பேங்க்கில் அந்த ஆம்புலன்ஸ் நிற்கிது, அது மேலேயே கொண்டு வந்து மெர்கவா டேங்கை மோதி உடச்சி விட்டுட்டு வேணும்னே போகிறான் ஒருத்தன். அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மித்தவர்கள் எல்லாமே ஆடு மாடுகளை போலவர்கள், நான் மட்டும்தான் நல்லவர்கள், நான் மட்டும்தான் இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிற மாதிரி மிருகத்தன்மையோடு வந்து இன்னைக்கு இது போன்ற இஸ்ரேலுடைய இந்த பயங்கரவாதிகள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம இறுதியாக 2 போர்க்கப்பலை வந்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் கொண்டு வந்து அமெரிக்கா நிறுத்தி இருந்துச்சு. ஒன்று ஜெரால்டல் 4, மற்றொன்று ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய கப்பல். இல்லை, இந்த ஜெரால்டல் 4 இருக்குல்ல, அது பெரிய அளவில் ரிப்பேர் ஆனனால நேட்டோ இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி கொண்டு போய் இங்கே ரிப்பேர் செய்யப்பட்டது, சரியான முறையில் ரிப்பேர் ஆகலை. உடனடியாக இந்த ஜெரால்டல் 4 வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு திரும்பி போயிருச்சு. ஸோ இப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரே போர்க்கப்பல், விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் தான். ஆனால் அந்த கப்பல் மேலே கூட நேற்றைய தினம் ஈரான் தரமான 2 தாக்குதல்களை கொடுத்து சில சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.